ஆனி மாதம் 2026 கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களை உணர்த்தக்கூடிய, மனதிலும் சிந்தனையிலும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆழமான காலமாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதிற்குள் அமைதியாக வைத்திருந்த பல எண்ணங்களும், எதிர்காலம் குறித்த சில கேள்விகளும், இந்த மாதத்தில் தெளிவான பதில்களை நோக்கி நகரத் தொடங்கும். பல விஷயங்களில் இதுவரை இருந்த குழப்பங்கள் விலகி, எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை உருவாகும். வாழ்க்கையில் சில கதவுகள் மெதுவாக மூடப்படுவது போல தோன்றினாலும், அதைவிட பெரிய வாய்ப்புகளுக்கான புதிய கதவுகள் திறக்கப்படுவதை இந்த ஆனி மாதம் உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. கும்பராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய மன உறுதியையும் வாழ்க்கையை வேறுபட்ட கோணத்தில் பார்க்கும் திறனையும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். குரு பகவானின் அருள் காரணமாக நீண்ட காலமாக தடைபட்டிருந்த சில நல்ல காரியங்கள் முன்னேற்றம் காணத் தொடங்கும். புதன் பகவானின் தாக்கம் காரணமாக புதிய சிந்தனைகளும் புதிய திட்டங்களும் உருவாகும். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்லும் சக்தியை கொண்டிருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் புதிய மனிதர்களையும் புதிய அனுபவங்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய காலமாக அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில முயற்சிகள் தற்போது முன்னேற்றம் காணத் தொடங்கும். குடும்பத்தில் இருந்த சில மனக்கசப்புகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய நண்பர்களின் உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் தங்களது திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் காலமாக அமையும். இதுவரை மனதில் இருந்த சில கனவுகள் மீண்டும் உயிர் பெற்று அவற்றை நனவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நட்புகள், புதிய தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மன அமைதியையும் ஆன்மீக சிந்தனைகளையும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். சில நேரங்களில் தனிமையை விரும்பும் எண்ணம் அதிகரிக்கலாம். ஆனால் அந்த அமைதியான தருணங்களே வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். கடந்த கால அனுபவங்கள் தற்போது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பாடங்களாக மாறியிருப்பதை உணர்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் புதுமையான சிந்தனைகளையும் ஆராய்ச்சி மனப்பான்மையையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஊக்கமும் பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு புதிய கற்றல் வாய்ப்புகள் உருவாகலாம். தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, அறிவியல், கணி தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்கள் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையின் நோக்கத்தை மறுபரிசீலனை செய்யும் காலமாக அமையும். சிலர் தங்களது தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை மேற்கொள்ளலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது இணையம் மூலமான வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த சில குழப்பங்கள் குறைந்து உண்மையான புரிதல் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகளையும் புதிய சிந்தனைகளையும் கொண்டு வரும். உங்கள் திறமைகள் இதுவரை இருந்ததை விட அதிகமாக வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். சிலருக்கு புதிய பிரிவுகளுக்கு மாற்றம் கிடைக்கலாம். தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, அறிவியல் மற்றும் சமூக சேவை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய யோசனைகளை செயல்படுத்தும் காலமாக அமையும். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கலாம். இணைய வழி வணிகம், தொழில்நுட்பம், கல்வி, ஆலோசனை சேவைகள் மற்றும் புதுமை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படும். கூட்டாளிகளுடன் பேசும்போது தெளிவையும் வெளிப்படைத்தன்மையையும் கடைபிடிப்பது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் மன உறுதியையும் சுயநம்பிக்கையையும் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கலாம். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் தொடர்பான செய்திகள் கிடைக்கலாம். தாய்மார்களுக்கு குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் பெருமை அளிக்கும். இளம் வயதினருக்கு இந்த மாதம் புதிய அனுபவங்களை வழங்கும். நடுத்தர வயதினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற மன வலிமையும் கிடைக்கும். முதிர்ந்த வயதினருக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். யாத்திரை செல்லும் எண்ணமும் உருவாகலாம். முதியவர்களுக்கு கால்வலி, இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சீரான வாழ்க்கை முறையும் இயற்கை உணவுகளும் நல்ல பலன்களை அளிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் பாதுகாப்பான முன்னேற்றத்தை அளிக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். சிலருக்கு பழைய முதலீடுகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்கால சேமிப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. ஆனால் இறுதி முடிவை உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் எடுப்பது சிறந்தது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் புரிதலையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை நிலவும். குழந்தைகளின் சாதனைகள் மகிழ்ச்சியை அளிக்கும்.
பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை காரணமாக தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். அதிக நேரம் மொபைல் மற்றும் கணினி பயன்படுத்துபவர்கள் கண் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். ஆனி மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இளநீலம், கருநீலம், ஊதா மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். சனிக்கிழமையும் புதன்கிழமையும் முக்கியமான நன்மைகளை அளிக்கும் நாட்களாக அமையும். இந்த நாட்களில் தொடங்கப்படும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடும். இந்த மாதத்தில் சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் நமோ நாராயணாய் என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மன அமைதியையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிய வைக்கும் அனுபவங்களையும் வழங்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள காலமாக அமைகிறது. சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போனாலும் அதைவிட சிறந்த வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருவதற்கான பாதையை இறைவன் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் இறை நம்பிக்கை ஆகிய மூன்றையும் துணையாக கொண்டு முன்னேறுங்கள். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் நிலையான மகிழ்ச்சியையும் வழங்கும் ஒரு மறக்க முடியாத காலமாக அமையப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.